ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இது ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஃப்ரைட் ரைஸு. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி 3 கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். மஞ்சள், பச்சை, சிகப்புன்னுட்டு. நீங்கள் வந்து ஒரு கலர் கிடச்சிச்சின்னா ஒரு கலர் கூட வச்சு செய்யலாம். இந்த மாதிரி 3 கலர் போட்டால் கலராக இருக்குன்றதுனால நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி சதுரமாக பாதி மிளகாய் எல்லாத்துலேயுமே பாதி எடுத்து இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்திங்கன்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கங்க. அப்புறம் 50லேருந்து 100 கிராம் வரையிலும் மஷ்ரூம் அதனால் காளான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா தொடச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 8லேருந்து 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பீன்ஸை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு நறுக்குவோம்ல, அது மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு கேரட் எடுத்துகிட்டு அதுவே இந்த மாதிரி பெருசாக நறுக்கிக்கங்க சதுரமாக. அப்புறம் என்கிட்ட வந்து காலிஃப்ளவர் இல்லை, அதனால் நான் வந்து ப்ராக்கோலி தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வேணும் இதுக்கு தேவையானது. பாதி எலுமிச்சம்பழம் போதுமானது. 2 பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸாக ரொம்ப மெல்லிசாக நறுக்கிக்கங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து அதுவே இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் 2 சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். புதினா போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்குன்றதுனால புதினா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை, ஒரு இலை, அப்புறம் ஒரு நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூவு, அப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு நல்லா அடிக்கனமான சட்டியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரையிலும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினோம்னா தான் அந்த இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா கலர் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக வர்றது வரையிலும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ப்ரௌன் கலராக வரும்ல, அந்த மாதிரி வர்றது வரையிலும். ஏன்னா அந்த சோறில் வந்து இந்த வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு தட்டில் இல்லாட்டி ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துடணும். வெங்காயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அதே சட்டியை தான் வச்சுருக்கேன்னா வேறு சட்டியெல்லாம் மாற்றலாம். அந்த சட்டியில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் நான் வந்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலராக வரணும். இதுவாக கருக விட்டுறாதீங்க. அதுவே அந்த வெங்காயம் வச்சுருந்த தட்டிலே ஒரு சைடு மாற்றி எடுத்துட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம வச்சுருந்த பட்டை, இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா இதுவாக வரணும், வெடித்து வரணும். அதோட கேரட்டும் பீன்ஸும் ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறேன். ஏன்னா அது 2 வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அது 2ஐயும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேகணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நல்லா வெந்துடும். அது 2ஐயும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா காயுமே குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க, வதக்கிக்கங்க. அப்போ தான் நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பராக இதுவாக இருக்கும் சாப்பிடையில். இப்போ நான் வந்து சோறு வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, அதனால் இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் இதில் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு பொறுத்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா சோறில் வேறு போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைனா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சோறில் வந்து எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வடித்தோம்னா தான் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒத்தையாக உதிரியாக இருக்கும் சோறு. அதனால் அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்தது பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கணும். மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க 2 நிமிஷம்.
இப்போ பட்டாணியும் வதங்கிருச்சு 2 நிமிஷத்தில். இப்போ வச்சுருக்க அந்த ப்ராக்கோலி வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ப்ராக்கோலியில் வந்து காம்பை வந்து அந்த இதுவை லேசாக கீறி விட்டுட்டு வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எல்லா காயுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த மஷ்ரூமையும், அதாவது காளானையும் சேர்த்துக்கணும். இதுவே மூடியை போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காளானும் வதங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கியிருக்க தெரியுது பாருங்கள், எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதுன்னு. இப்போ வச்சுருக்க குடமிளகாயையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. குடமிளகா வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் கரக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதுமானது. இதில் வந்து நான் இப்போ 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இது மிளகுத்தூள் சேர்க்குறேன், தனி மிளகுத்தூள் இது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு மிளகா பொடியுமே சேர்க்கலையில, அந்த மிளகா மட்டும்தானே 3 மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மிளகுத்தூள் போட்டோன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோறுக்கு டேஸ்ட்டே இந்த மிளகுத்தூளும் அந்த வெங்காயம் வதக்கி போடுறது தான். இப்போ பாருங்கள், நான் சோறு இந்த அளவுக்கு வடித்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மிளகுத்தூள் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சோறை வந்து அந்த காயோடய போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோறு வந்து எந்த இதுலேயும் உடஞ்சிராமல் பார்த்துக்கங்க. நல்லா விதையாகவே கொஞ்சம் நம்ம புளியோதரைக்கெல்லாம் எடுப்போம்ல, அது மாதிரி விதையாகவே வடித்து எடுத்துக்கங்க. இப்போ அதையும் அந்த சோறையும் இது காயோடு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னாக்க சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மேலாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், அதையும் சேர்த்துக்கணும் அதோட. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட அந்த முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த கொத்தமல்லி புதினா கடைசியில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ திரும்ப ஒரு கணக்கு கிண்டி விட்றேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிட வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பரான சோறு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்கா அடுத்து நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் இது. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அப்படி இல்லைனாக்கா ஒரு குருமா வச்சு சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.